மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 10. முரளியின் கைபேசியில் ஒலித்த அந்த குரலை கேட்டு மீனாவின் கண்கள் குளமாகி நீரை பொழிந்தன. ஹலோ மீனா. மறுபடியும் அதே குரல். சார் என்றால் தடுத்தழுத்த குரலில். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். அவள் குரல் உள்ளே சென்று விட்டது. தெரியும், அண்ணன் சொன்னாரு நீ ரொம்ப நல்லா இருக்கேன்னு, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு. அந்த குரலில் தெரிந்த கோபம் கண்டு அவளுடைய அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. உதட்டை கடித்த அழுகையை அடக்கினாள். உன்கிட்ட பேசவே கூடாதுன்னு நினச்சேன். அண்ணன் தான் கம்பல் பண்ணி உன்கிட்ட பேச சொன்னார். சொல்லு, இனி வேற என்னென்ன பண்ண போற? இப்போ உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிற அண்ணனை எப்படி ஏமாத்த போற? அவன் கேட்டதும் அணையை உடைத்து கொண்டு அவள் கண்ணீர் ஆறாக பெருகி ஓடியது. உடைந்து அழுதாள். அவன் திட்டிக் கொண்டிருக்கிறான் என்பது புரிந்து அமைதியாக பெருமூச்சு ஒன்றை விட்டுவிட்டு அறைக்குள் சென்று விட்டான் முரளி. தன் சேரில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டான். பரவாயில்ல, மருந்தும் கூட கசக்கும் தான். ஆனா அது இல்லாமல் நோய்பட்ட உடல்நிலை சரியாகாது. அதுபோலத்தான் இதுவும். எவ்வளவு வேண்டுமானாலும் திட்டை வாங்கி கொள்ளட்டும். ஆனால் அவனுடைய உதவி இருந்தால் மட்டுமே மீனாவால் வெற்றி பெற முடியும். மனதிற்குள் சொல்லிக்கொண்டு தன்னைத்தானே தேற்றிக்கொண்டான் முரளி. சிறிது நேரத்தில் மீனா அறைக்குள் நுழைந்தாள். அவனிடம் கைபேசியை தந்தவள், ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா என்றாள். அவள் கண்கள் அழுது வீங்கியிருந்தன. என்ன இவ்வளவு அழுக? உன்னோட சார் ரொம்ப திட்டானோ என்றான் புன்னகையோடு. பரவாயில்ல அண்ணா, திட்டட்டும். நான் தப்பு பண்ணிட்டேன், திட்டு வாங்கிதானே ஆகணும் என்று சொன்னவள் மிச்சமிருந்த கண்ணீரையும் துடைத்து கொண்டு வெளியேறினாள். என்னதான் அவள் முகம் அழுது சோர்ந்து இருந்தாலும் ஏதோ ஒருவித நம்பிக்கை அவள் முகத்தில் முளைவிட்டது போல் தோன்றியது முரளிக்கு. ஜன்னலில் இருந்து அவளை கண்டான். வந்த ஒரு டிவிஎஸ் 50க்கு பெட்ரோலை நிரப்பிக் கொண்டிருந்தாள். அவளையே பார்த்து கொண்டிருந்தான். சிறு பெண், படிக்கிற வயதில் எதற்கு இதெல்லாம்? எல்லாம் காதல் படுத்திய பாடு. அப்படி என்ன காதல்? பெற்றவர்களை உதறிவிட்டு ஒருவனை நம்பி செல்லும் அளவிற்கு. அதுவரையில் நல்லது. இவளை கட்டி கொண்டவன் தப்பானவன் இல்லை. ஆனால் பொறியியல் 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கும் போதே வீட்டை விட்டு ஓடிப்போய் திருமணம் செய்து கொண்டதால் படிப்பு பாதியிலேயே நின்று போய்விட்டது. அவள் கணவன் திருப்பூரில் வேலை செய்கிறான். இங்கே அவன் வீட்டு வேலைகளை செய்து கொண்டு ஒரு வேலைக்காரியைப் போல் இருந்தாள். அவனோடு அங்கே தனி குடித்தனம் வைக்க அவன் வீட்டில் ஒத்துக்கொள்ளவில்லை. 10 நாட்கள் அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறை அவன் வந்து செல்வான். இவளை படிக்க வைக்கும் அளவிற்கு அவனுக்கு வருமானமும் இல்லை. அதனால் அவனும் வாயை மூடிக்கொண்டு இருந்து விட்டான். அவள் வீட்டில் அவளை தலைமுழுகி விட்டார்கள். ஒரு முறை வேர்க்க விறுவிறுக்க ரேஷன் கியூவில் நின்று சாமான்களை வாங்கி கொண்டிருந்தவளை கண்டுவிட்டு மனதில் வேதனையோடு வீட்டிற்கு வந்து முரளியிடம் புலம்பினான் நந்து. ஆம், மீனா நந்துவின் மாணவிதான். நன்றாக படிக்கும் பெண். இப்படி வாழ்க்கையை அழித்து கொண்டாளே என்று கண்களில் நீரோடு சொல்லி அவனின் வருத்தம் தாங்க முடியாமல் மறுநாள் அவளை சந்தித்து பேசினான் முரளி. மெல்ல அவளை பேசி பேசி கரைத்து பங்கில் வேலைக்கு சேர்த்து கொண்டான். பின் நந்துவிடம் பேசி அவளின் படிப்பை தொடர என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அதை அவளிடம் சொல்லி அதை செய்ய வைத்தான். வேலை இல்லாத நேரத்தில் அங்கேயே வைத்து படிக்க வைத்தான். எத்தனையோ முறை முரளியிடம் அழுதியிருக்கிறாள். சார் என் மேலே கோபமா இருக்காரு, என்கிட்ட பேச மாட்டேன்றாரு என்று புலம்புவாள். நீ பண்ண காரியம் அப்படி என்று சொல்லிவிட்டு சென்று விடுவான் முரளி. ஆனால் நந்துவின் தார்மீக ஆதரவு இருந்தால் மட்டுமே நிச்சயம் அவளுக்கு பெரும் உந்துதலாக இருக்கும் என்று தோன்ற இன்று நந்துவிடம் பேசி சமாதானப்படுத்தி அவளிடம் பேச வைத்தான். இனி அவளை பற்றி கவலை இல்லை, நந்து பார்த்து கொள்வான் என்று அவனுக்கு நிம்மதி பிறந்தது. 2 மணிக்கு முனிசிபாலிட்டி ஆஃபீஸிற்கு சென்றான் முரளி. தியாகராஜன் வாடகைக்கு விட்டிருந்த ஒரு வீட்டின் பைப்லைன் உடைந்து விட்டது. அது மட்டுமின்றி புதியதாக ஒரு பைப்லைனும் தேவைப்பட்டது. அதை செய்து தர சொல்லி கேட்கவே வந்திருந்தான். முரளி, நான் சொன்ன எல்லாத்தையும் கொண்டு வந்தியா? எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். சரி, ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போ, செஞ்சிடலாம். கொஞ்சம் சீக்கிரம் சார். என்ன முரளி இவ்வளவு அவசரப்படுத்துகிற? ஆமாம் சார், குடியிருக்கிறவங்க வயசானவங்க, பாவம் தண்ணிக்கு படாத பாடுபடுறாங்க, அதனால தான். சரி சரி, பார்க்கலாம், நீ கொடுத்துட்டு போ. இந்த ஒரு வாரத்துக்குள்ளே பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். அவன் தந்த லெட்டரை வாங்கி படித்தவர், என்ன முரளி, தியாகு சார் எப்போ அந்த வீட்டை உன் பேருக்கு எழுதி வச்சாரு? அதுன்னு தான் அவன். என்ன சார் சொல்கிறீங்க? பின்ன கையெழுத்தை நீ போட்டிருக்க. என்ன சார், அட்ரஸ் தான் அவரோடது கொடுத்துருக்கேனே, அட்டாச் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவரோடது தானே. கையெழுத்தும் அவர் தான்ப்பா போடணும். என்ன சார், கவர்மெண்ட் ஆஃபீஸ்னாலே அலைய விடணும்னு இப்படி பண்ணுறீங்களா? சிரித்தார் அவர்.
இல்லை முரளி, அவர்தான் போடணும். அப்படியா என்றவனின் முகம் சுணங்கியது. என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை சார். காலையில் தான் அவர் கேட்ட 2 வடையை வாங்கி கொடுக்காம அலைக்கழிச்சிட்டேன். இப்போ பயங்கர கோபத்தில் இருப்பார். அவர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கணுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உரக்க சிரித்தார் அவர். ஏன் முரளி அவரை இப்படி பாடாப்படுத்துற? சரி, போய் சீக்கிரம் வாங்கிட்டு வா. ஆஃபீஸ் டைம் முடியறதுக்குள்ளே வந்துடு. சரி சார் என்று எழுந்து வெளியில் வந்தான். தியாகராஜனை அழைத்தான். சொல்லு. கோபமாக வந்தது அவர் குரல். எங்கே இருக்கீங்க? சாகரத்துக்காக சுடுகாட்டில் வந்து படுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, அங்கேயே இருங்க, வந்துடுறேன் என்று விட்டு அழைப்பை துண்டித்தான் முரளி. அதனை கேட்டு இன்னும் கோபம் கொண்டவர், திமிர் பிடிச்சவன் என்று சொல்லிவிட்டு கைபேசியை டேபிளில் வைத்தார். என்னாச்சு மாமா என்று கேட்டான் முத்து. லாரி ஆஃபீஸில் இருந்தார் தியாகராஜன். அந்த லாரி ஆஃபீஸ் பார்த்து கொள்ளும் பொறுப்பை தன் ஒன்றுவிட்ட தங்கை மகன் முத்துவிடம் அவர் ஒப்படைத்து இருந்தார். ஆனால் அவனும் வாரம் எல்லா கணக்குகளையும் முரளியிடமே ஒப்படைத்து விட வேண்டும். இது அவனுக்கு கொஞ்சம் கடுப்பாகவே இருந்தது. எதிரில் அமர்ந்திருந்த தியாகராஜனின் நண்பர் கேசவன் கேட்டார். என்னப்பா இப்படி சொல்லிட்ட? அப்புறம் அவன் எப்படி நீ எங்கே இருக்கன்னு கண்டுபிடிப்பான்? அதெல்லாம் அவன் வருவான், கோபமாக கூறினாலும் அதில் பெருமை அப்படி தெரிந்தது. அவர் கூறியதைப் போல் சிறிது நேரத்திலேயே அங்கு வந்து விட்டான் முரளி. சொன்னல்ல என்று தன் நண்பரிடம் ஜாடை காட்டினார் தியாகராஜன். நேராக உள்ளே வந்தவன் அவரிடம் அந்த கடிதத்தை வைத்து, இங்க கையெழுத்து போடுங்க என்று கேட்டான். அவரும் அவனிடம் எதுவும் பேசாமல் கையெழுத்தை போட்டு கொடுத்தார். கையெழுத்தை வாங்கி கொண்டு அங்கிருந்து வெளியில் வந்தவனிடம் வேலை செய்பவர்கள் அனைவரும் சூழ்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருந்தனர். அப்படியே ஒரு முறை சுற்றி எல்லாவற்றையும் மேற்பார்வை பார்த்துவிட்டு சில கேள்விகளை கேட்டு பதிலையும் பெற்றுக்கொண்டான். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருந்தார் தியாகராஜன். அப்பொழுது முத்து அவரிடம் கேட்டான். என்னம்மாமா, என்ன லெட்டர் ஏதுன்னு கூட கேட்காம கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்க? அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? உன்கிட்ட கொடுத்த வேலையை ஒழுங்கா பாரு. இப்போ இந்த மாதம் ஒரு லாரி எஃப்சி போட வேண்டி வருமே, எந்த லாரி, என்ன தேதி என்று கேட்டார். ஒரு நிமிஷம் மாமா, பார்த்து சொல்கிறேன் என்று மேஜை டிராயரை இழுக்க போனவனின் கையை பிடித்து நிறுத்தினார். டேய் முரளி! அவர் அழைத்ததும் அவரிடம் வந்து நின்றான் முரளி. இந்த மாதம் என்ன லாரி எஃப்சி போகுது? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 37-38 நம்பர் லாரி போகுது. அதெல்லாம் சரியாக சொல்லி வச்சுட்டேன். கண்ணை எடுத்துட்டு போய் எஃப்சிக்கு விட்டுடுவான். நான் அங்கேயும் சொல்லி வச்சிருக்கேன் என்றான். சரி, நீ போ என்று அவனை அனுப்பி வைத்தார். முத்துவை திரும்பி முறைத்தவர், உன்கிட்ட கொடுத்த பொறுப்புலையே உன்னால் சரியாக இருக்க முடியல. எதுக்கு நீ அவனை பார்க்குற? உன் வேலையை மட்டும் ஒழுங்கா பார், சொல்லிட்டேன் என்று அதட்டலாக உரைத்துவிட்டு தன் நண்பரோடு கிளம்பி விட்டார். செல்லும் அவரையே மனதில் வன்மத்தோடு பார்த்து கொண்டிருந்தான் முத்து. பார்த்துக்கலாம், என்னைக்காச்சும் ஒரு நாள் அவனை இவர்கிட்ட இருந்து விரட்டாம விடமாட்டேன் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான். மாலை முரளி பங்கில் இருந்தபோது சத்யா அழைத்தாள். சொல்லுமா. சார் கேட்ட வாழைப்பூ வடை எண்ணெயில் குளிச்சுக்கிட்டு இருக்கு, உடனே வந்தால் சூடாக கிடைக்கும் என்றாள். உரக்க சிரித்தான் முரளி. நந்து காலேஜில் இருந்து வந்துட்டானா? இங்கே தான் இருக்கான். அவன்கிட்ட கொடுத்து அனுப்பவா? ஆமாம், ஆனால் எனக்கு இல்லை, ஆகாஷ் அப்பாவுக்கு கொடுத்து விடு. ஓ, அதுதான் விஷயமா? என்னடா கணக்கு பிள்ளை தனக்குன்னு ஆசைப்பட்டு ஒன்று கேட்குறாரேன்னு நினச்சேன். அவரோட முதலாளிக்கா? மறுபடியும் சிரித்தான் முரளி. சரி, நீங்களும் சூடாக எடுத்துக்கலாம்ல, உங்களுக்கும் கொடுத்து அனுப்பவா? வேண்டாம், ஒரு 1/4 மணி நேரத்தில் நானே வரேன் என்றான். சரி என்று விட்டு அழைப்பை துண்டித்தாள் சத்யா. நந்துவை அழைத்து அவனிடம் தந்து, ஆகாஷ் அப்பா கொண்டு போய் கொடுத்துடு என்று சொல்லி அனுப்பி வைத்தாள் சத்யா. ஆகாஷ் தியாகராஜனின் மகன். அவனும் நந்துவும் ஒரே வகுப்பில் படித்தவர்கள். ஆகாஷ் படித்து முடித்து வெளிநாட்டில் வேலை செய்கிறான். திருமணமாகி ஒரு பெண் குழந்தையும் உண்டு. அப்பா அம்மா பார்த்து திருமணம் செய்து வைத்த பெண்தான். இப்பொழுது அங்கேயே செட்டில் ஆகி விட்டான். சத்யா தந்ததை எடுத்துக்கொண்டு தியாகராஜனின் வீட்டை நோக்கி சென்றான் நந்து. அப்பொழுது ஒரு தெருவை கடக்கையில் தடுமாற்றத்தோடு வந்த ஒரு ஸ்கூட்டி அவன் பைக்கில் மோதி கவிழ்ந்தது. அதில் அதை ஓட்டி வந்த பெண்ணும் கீழே விழுந்து விட்டாள். விழுந்தவள் வேகமாக எழுந்து நந்துவை சரமாரியாக கெட்ட வார்த்தைகளால் திட்ட ஆரம்பித்தாள். கைகளை கட்டி பொறுமையாக அவளையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான் நந்து. அவள் திட்டி முடித்ததும் மெதுவாக கூறினான். இங்க பாரு, இது ராங் சைட். தப்பா வந்தது நீ. ஆக்சுவலாக நான் தான் உன்னை திட்டணும். பேசாமல் ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டே இரு என்று அழுத்தமாக சொல்லிவிட்டு தன் பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் நந்து. எவ்வளோ திமிரு! யார் இவன்? என்னைக்காச்சும் ஒரு நாள் என்கிட்ட மாட்டாமலா போக போறான்? தனக்குள் முணுமுணுத்து கொண்டவள் தான் அவனிடம் மாட்டிக்கொண்டு விழிக்கப் போகிறோம் என்பதை அப்பொழுது அவள் அறியவில்லை. அந்த பெண் யார் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.